Hello students, 12th chemistry first midtermல உங்களுக்கு chapter 1, chapter 2, chapter 6, chapter 7, volume 2ல chapter 11 examsக்கு இருக்கு. ஸோ இந்த 5 லெசனில் அதாவது மெட்டலர்ஜி, பி பிளாக் எலமெண்ட்ஸ், அடுத்து சாலிட் ஸ்டேட்டு, கெமிக்கல் கைனடிக்ஸ், அதுக்கடுத்தது உங்களுக்கு 11th லெசன் வால்யூம் 2ல இந்த 5 லெசனில் இந்தந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும், ஃபர்ஸ்ட் மிட்டமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சாப்டர் வைஸும் போட்டிருக்கேன். அது பப்ளிக் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வந்து லைன் பை லைன் கொஷின் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டமில் நம்ம வந்து குறைந்த மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் மெட்டாலர்ஜி. உங்களுக்கு இன்சைடில் இருக்க கொஷின்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புக் பேக்கில் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 3ல பாருங்கள். 1.2.1 கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கண்டென்ட் நல்லா படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது 1.2.2 ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இன்சைடில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். அதுக்கடுத்தது 1.2.3 லீச்சிங், சைனைட் லீச்சிங், இது எல்லாமே நல்லா படிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சிமெண்டேஷன். பேஜ் நம்பர் 5ல பாருங்கள். சிமெண்டேஷன், ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை ரெடக்ஷன், இதுவுமே படிக்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சிமெண்டேஷன் கேட்பாங்க. ஸோ டிஃபைன் சிமெண்டேஷன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட எழுதுங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது ஆசிட் லீச்சிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2.4ல மேக்னெட்டிக் செப்பரேஷன், இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன்லாம் 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ரோஸ்டிங், இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது கால்சினேஷன், இதுவும் 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 7ல் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 10ல ஆட்டோ ரிடக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை படிங்க. இது 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 12ல 1.4.2ல அப்ளிகேஷன் ஆஃப் த எலங்காம் டயக்ராம் இருக்கு இல்லையா? இது 5 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனோட படிக்க பாருங்கள். முடிஞ்சால் லிமிடேஷன் ஆஃப் எலங்காம் டயக்ராமும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். பேஜ் நம்பர் 16ல மான் ப்ராசஸ் ஆஃப் ரீஃபைனிங் நிக்கல் இருக்கு இல்லையா? இது நல்லா படிச்சுக்கோங்க. இது 3 மார்க்ஸில் கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 17ல வான் ஆர்கல் மெத்தட் ஆஃப் ரீஃபைனிங், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஸோ இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸ்லாம் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 23ல புக் பேக்கில் பாருங்கள். கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. 6th கொஷின் ரிஃபைனிங் ப்ராசஸ், ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. 8th கொஷின் இம்பார்ட்டன்ட். 10th 11th 12th இம்பார்ட்டன்ட். 9th ஒன் எலக்ட்ரோ மெட்டாலர்ஜி ஆஃப் அலுமினியம், இது உங்களுக்கு 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 13th ஒன் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரின்சிபிள் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக். அடுத்து 15th ஒன் லிமிடேஷன் ஆஃப் எலிங்காம் டயக்ராம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் புக் பேக்கில் புக்கின்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம். செகண்ட் சாப்டர் பி பிளாக் எலிமெண்ட்ஸில். ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. யூசஸ் ஆஃப் போரான், அதில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது 4 பாயிண்ட்ஸும் படிங்க. 3 மார்க்ஸில் கேட்குறாங்க. யூசஸ் ஆஃப் போரெக்ஸ், இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் 3 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேஜ் நம்பர் 34ல. அதே மாதிரி 35ல யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்கிறேன், டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இமிடியேட்டாக. பேஜ் நம்பர் 38ல யூசஸ் ஆஃப் டைபோரேன் இருக்கு இல்லையா? அது யூசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 3 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 39ல மக்காஃபி ப்ராசஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொஷின்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த ஈக்குவேஷனோட எழுதுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துக்கோங்க. ஓகே. பேஜ் நம்பர் 40ல யூசஸ் ஆஃப் ஆலம் இருக்கு இல்லையா? அந்த ஆலமோட யூசஸ் மட்டும் இந்த 4 பாயிண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 41ல உங்களுக்கு 2.3.4 இருக்குல்ல, ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன், வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட் சொல்லி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க.
பேஜ் நம்பர் 48ல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசஸ் சிலிகான்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அதோட யூசஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 54ல புக் பேக்ல ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். 6th ஒன், 7th ஒன் இது எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். 8th ஒன் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், அதுக்கடுத்து 13, 14, 15, 18 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 6th லெசன் பாருங்க. சாலிட் ஸ்டேட்ல உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்சைட்ல உங்களுக்கு பேஜ் நம்பர் 177ல ஜென்ரல் கேரக்டரிட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் இருக்குல்லையா, உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ், அது ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பேஜில் 178ல ஐசோட்ராஃபி இருக்குல்லையா, அதுலேயே வந்து அனிசோட்ராஃபி ஐசோட்ராஃபி ரெண்டுமே உங்களுக்கு இந்த ஷேட் பண்ணியிருக்கேன் பாருங்க எல்லோ கலரில். ஸோ அது ஃபுல்லாகவே படிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 6.3.3 பேஜ் நம்பர் 179ல மாலிகுலர் சாலிட்ஸ் இருக்குல்லையா, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த பேஜ்லேயே வந்து 6.3.4 மெட்டாலிக் சாலிட்ஸ் பேஜ் நம்பர் 180. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் 5 மார்க்ஸில் வந்து வேற ஒரு கொஸ்டின் கூட இந்த கொஸ்டின்ஸை சேர்த்தும் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 183ல எஸ்சி பார்த்துக்கோங்க, சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸ். அதே போல் பிசிசி பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் எஃப்சிசியும் இம்பார்ட்டன்ட், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல், இது மூணுமே இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 6.5.4ல கால்குலேஷன் இன்வால்விங் யூனிட் செல் டைமென்ஷன் இருக்கு இல்லையா, பிராக் ஈக்குவேஷன், பிராக்ஸ் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.5.5ல கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி, அதுவுமே இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 193ல ஸ்காட்கி டெஃபெக்ட் இருக்குல்லையே, அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே எல்லா டிஃபெக்டும் இதில் படிக்கணும். ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் உங்களுக்கு புக் பேக்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ 6.7.1, 7.2, அதுக்கடுத்து 7.3 மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், எல்லா டிஃபெக்டும் படிங்க. 7.4ல மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட், 7.5 6.7.5ல இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஸோ இது எல்லாமே படிங்க. டிஃபெக்ட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 200ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்க சான்சஸ் இருக்கு. ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். 6th 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க டிஸ்டிங்ஷ் பிட்வீன் ஹெக்ஸாகானல் க்ளோஸ் பேக்கிங் அண்ட் கியூபிக் க்ளோசிங் பேக்கிங். அடுத்து 7th ஒன் இம்பார்ட்டன்ட், அதுவும் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. 8th இம்பார்ட்டன்ட். 9th ஸ்காட்கி டிஃபெக்ட், அது இம்பார்ட்டன்ட். 10th ஒன் இம்பார்ட்டன்ட், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். டிஃபெக்ட் எல்லா டிஃபெக்ட்டுமே படிங்க. 11th ஒன்னும் இம்பார்ட்டன்ட், எஃப்சிசி யூனிட் செல்ஸ். 13th இம்பார்ட்டன்ட், 14th இம்பார்ட்டன்ட், 16th இம்பார்ட்டன்ட். 17th பிளாக்ல உங்களுக்கு ரவுண்ட் பண்ணது எல்லாமே ப்ராப்ளம் சம்ஸ். 17, 18, 22, 23 இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபலி, ரிவிஷன்ஸ்ல ரிப்பீட்டடாக கேட்டது, பப்ளிக்ல கேட்டது, அதனால அதை மிஸ் பண்ணாம பாருங்க. 24th கொஸ்டின் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 7th லெசன் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் பாருங்க. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல உங்களுக்கு பேஜ் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 209ல டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 209 உங்களுக்கு டோட்டலாக வந்து 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த காலம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 212ல 7.5.1 இன்டிகிரேட்டட் ரேட் லா ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே இன்சைட்ல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். பேஜ் நம்பர் 215ல ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் அ ரியாக்ஷன் 7.6 இது இம்பார்ட்டன்ட். இந்த லெசன்ல புக் பேக்ல அவ்வளோதான் படிக்கணும். புக் இன்ல அவ்வளோதான் படிக்கணும். புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 230ல
ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் ஒன் 5 மார்க்ஸ்ல வரும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிக்ஸ்த் வேண்டாம், செவன்த் படிச்சுக்கோங்க. எயித் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம். நைன்த் ஒன் இம்பார்ட்டன்ட், 10th இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பிளாக்ல இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்ஸ். 11th 12th எல்லாம் பார்த்துக்கோங்க ப்ராப்ளம்ஸ்ல. 14th ஒன் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அடுத்து 15th ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 16th ஒன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட். 17th ஒன் ஜூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள், அதுவும் இம்பார்ட்டன்ட். 18th ஒன் உங்களுக்கு ப்ராப்ளம் சம்ஸ். ஓகே, ஸோ திரும்பவும் நோட் செக் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிளாக்ல ரவுண்ட் பண்ணதெல்லாம் ப்ராப்ளம் சம்ஸ். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 23மே ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 11th லெசன் பார்த்துருவோம், வால்யூம் 2ல. 11th லெசன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். இதில் புக் பேக்கில் புக்கின்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் உங்களுக்கு இந்த ஐயூபிஎஸ்சி நாமன்கிளேச்சர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 108ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், இன்சைட் கொஷின்ஸில். அதை நல்லா படிங்க, அந்த 5 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 110ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 110ல மெத்தட்ஸ் டு டிஃப்ரென்ஷியேட் பிரைமரி செகண்டரி அண்ட் டெரிட்டரி ஆல்கஹால்ஸ் இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் அந்த லூகாஸ் டெஸ்ட்டு, அதுக்கடுத்தது பி விக்டர் மேயர் டெஸ்ட்டு, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 116ல சைட்ஸெஃப் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸோட படிக்க பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஸ்வர்ன் ஆக்சிடேஷன், அது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 117ல உங்களுக்கு இன்சைடில் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. பப்ளிக் வரையுமே இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பேஜ் நம்பர் 119ல டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன், ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 120ல ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 121ல ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால்ல நைட்ரேஷன், டீஹைட்ரேஷன், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 122ல யூசஸ் ஆஃப் கிளிசரால், அது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 123ல கம்பேரிசன் ஆஃப் அசிடிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்கஹால்ஸ் கண்டிப்பாக இது படிங்க, இது வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினால்ஸ், டவ்ஸ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஹாலோ ஆரின்ஸ் இருக்கு இல்லையா, ப்ராக்கெட்டில் டவ்ஸ் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து D1 குமின், அதை நல்லா படிங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன் வித் ZN டஸ்ட் இருக்கு இல்லையா, ரியாக்ஷன்ஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஸ்காட் அண்ட் பான்மன் ரியாக்ஷன்ஸ், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 127ல 128ல ஆக்சிடேஷன் இம்பார்ட்டன்ட். 129ல பிக்ட்ரிக் ஆக்சிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டயக்ராமோட நீங்கள் எழுதணும், ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 130ல காப்ஸ் ஆர் காப்ஸ் ஸ்மிட் ரியாக்ஷன், ரீமர் தையமன் ரியாக்ஷன், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபினால்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு கண்டிப்பாக இது படிச்சே ஆகணும், மிஸ் பண்ணிடாதீங்க. பேஜ் நம்பர் 134ல ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் இருக்கு இல்லையா, இதுவுமே உங்களுக்கு 5 மார்க்ஸில் இன்சைடில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வில்லியம்சன் சிந்தசிஸ் எல்லாம் படிங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பேஜ் நம்பர் 138ல ஃப்ரீடல் கிராப்ஸ் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் ஈத்தர்ஸ், யூசஸ் ஆஃப் டைஈத்தல் ஈத்தர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது புக் பேக்ல இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ல புக் இன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 7, 8, 11, 12, 16ல 2 சப்டிவிஷனும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 17, 20, 22, 23, இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசன்ஸில் நம்ம வந்து
புக்கின்ல தான் நிறைய படிக்க இருக்கு. முக்கியமான கொஸ்டின்ஸ் நிறைய 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கின்ல தான் இருக்கு. ஸோ புக் பேக்கும் கண்டிப்பாக படிக்கணும். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல இதெல்லாம் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் கல்வி விஜய் சேனல்ல நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்கோம், எத்தனை அளவுக்கு அது வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படியே சேமா வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல பப்ளிக்ல 2020ல இருந்து 25 மார்ச் வரையும் நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதோட அனலைசிஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். அது போக ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி, ஆஃபர்லில இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர், 11th சாப்டர் இந்த லெசன்ல இருந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெல்லாம் ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. 12th வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.